இருக்கீங்க? ஜெயில யாராவது உங்களை அடிச்சு துன்புறுத்துறாங்களா? ஒழுங்கா சாப்பாடு போடுறாங்களா? நான் நல்லா இருக்கேன் திவ்யா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்க, ரொம்ப மோசமா நடந்துப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தாங்க கேக்குறேன். நல்லவங்களும் கெட்டவங்களும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? அத்தை இங்க வந்து என்ன பார்த்தாங்க. எங்க அம்மாவா? எப்போ வந்தாங்க, என்ன விசாரிச்சாங்க. அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு திவ்யா. என்ன சந்தேகம்? இந்த கொலையை நான் செய்யல, வேற யாரோ செஞ்சிருக்காங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது நீயா கூட இருக்கலாம். கிபர், அதனால நீ அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு திவ்யா. அம்மாவா அப்படி சொன்னாங்க? அவங்க சந்தேகப்பட்டு சொல்லிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏதோ உங்க மேல இருக்கிற பாசத்துல அப்படி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யார ஏன் சந்தேகப்படுறாங்கன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் திவ்யா. வாழ்க்கையில எந்த கேள்விக்கும் நம்ம கிட்ட விட இருக்கிறது இல்லை. ஆனா எல்லா கேள்விக்கும் பதில் அந்த ஆண்டவன் தான் வச்சிருக்கான். சரிங்க, நான் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கேன். எனக்கு என்னமோ அவங்க உன் மேல சந்தேகப்படுறதுக்குள்ள நீ நம்ம வீட்டுக்கு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது எப்படிங்க? நான் எத்தனை வாட்டி அங்க போறது சொல்லுங்க. நான் எப்ப போனாலும் அத்தை என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல கொஞ்சம் கோவப்படுவாங்க. இங்க வேற அதை மட்டும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களா மாறிடுவாங்க திவ்யா. நீ உங்க வீட்டில் இருக்கிறத விட எங்க வீட்டில் இருந்தேன்னா உன் வயிற்றில் உள்ள குழந்தைய பார்த்துக்கிட்டு எங்க அப்பா அம்மா கொஞ்சம் ஆறுதல் அடைவாங்க. அது மட்டும் இல்லை, நான் இல்லாத குறைய உனக்கு அந்த குழந்தை மூலியமா கிடைக்கும். சரிங்க, நான் உங்களுக்காக எதுவுமே செய்யலன்னு நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கும். இதுதான் உங்க விருப்பம்னா நான் அப்படியே செய்றேங்க. ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா. வர மாசம் 5ஆம் தேதி கேஸ் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வருதுங்க. என்ன நடக்க போதோன்னு நினைச்ச மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தான் கொலை பண்ணன்னு சரண்டர் ஆயிருந்தா இந்த பிரச்சனையை நான் வேற மாதிரி சமாளிச்சிருப்பேன். ஆனா இந்த குழந்தையால என்னால எதுவுமே பண்ண முடியல. இன்னும் சொல்லணும்னா கவிதா கிட்ட நான் தான் கொலை பண்ணேன்னு பல முறை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ நம்பவே மாட்டேங்கிறா. திவ்யா, அந்த விஷயத்தை அதோட விடுன்னு சொன்னேன்ல. இதுக்கு மேல் நீ எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. 2 பேரும் மாறி மாறி குற்றவாளியா நின்னா பிறக்க போற குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? நாம தான் நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை தீர்மானிக்கணும். குற்றவாளிங்கிற ரெக்கார்டு என்னோட போகட்டும். நான் நிரபராதின்னு உனக்கு மட்டும் தானே தெரியும். அதனால ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு போய் செட்டில் ஆகி குழந்தைய பெற்றுக்கிற வழியை பாரு. அடிக்கடி நீ நீங்களா பார்க்க வராத. அது ஜெயில் தண்டனை ரொம்ப கொடுமையா இருக்கு. நான் வரேன். சுப்பு, நீ வேலையை விட்டுட்ட. வர செட்டில்மெண்ட் பணத்துல பாதியை எனக்கு கொடு. என்ன மீறி ஏதாவது தில்லுமுள்ளு பண்ண நினைச்ச உன் தலையில நீயே கொல்லி வச்சுட்டது சமம். பார்த்து நடந்து ஜாக்கிரதை. என்னப்பா, எதுக்கு அவசரமா பேசணுமா சொன்ன? எங்கேயா பணம்? என்ன பணம்? உனக்கும் கவிதாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சரசுக்கிட்ட சொல்லாம இருக்கணும்னா உன் செட்டில்மெண்ட் பணத்துல பாதி கேட்டிருந்தனே, அதை தான் சொன்னேன். பணம் இன்னும் வரலையா? இது கவர்மெண்ட் ஆஃபீஸ், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு.
பணம் வர முன்ன பின்ன ஆகும். யோ, அந்த கடைக்காரன் காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி அதான் பணம் தரல கடையை தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் சொன்னதுலயும் தப்பு இல்ல. காயத்ரியும் உன் மேல இருக்கிற கடுப்புல கடையை வேண்டான்னு சொல்லிட்டா. அவளை சொல்லியும் குத்தம் இல்ல. சகல, அந்த ஏரியால கடை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தேடி அலைஞ்சி அந்த கடையை கண்டுபிடிச்சேங்க. வேலை வேற போச்சு, கல்யாணமும் ஆயிடுச்சு, குழந்தை வேற பிறக்க போகுது. நான் என்ன வெறுங்கையே சொல்லிட்டு இருக்க முடியுமா? நானும் சீக்கிரமா செட்டில் ஆக வேண்டாமா? அதுக்கு என்னையா பண்ண சொல்ற? பணம் வரணும்யா. அந்த விஆர்எஸ் பணத்தை நம்பிதான் நானும் என் எதிர்காலத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதான் எக்ஸ்ட்ரா வருமானம் இருக்கே, அதான் பிடிச்சி வச்சிருக்கே. உன்னோட ஆளு போலீஸ் ஆஃபீஸர் வேற, அவளே உனக்கு சொந்தமாயிட்டா அவளோட ஆஸ்தி பாஸ்தி எல்லாமே உனக்கு தானே வந்து சேரும். ஏய், அவளை பத்தி பேசாதன்னு சொல்லியிருக்கேன். ஏன் வாயை அடைக்கணும்னா உன் பணத்தால மட்டும்தான் முடியும். பணம் வந்தாதான் ஏன் தர முடியும்? பாரு, உன் மிரட்டலுக்கு பயந்துட்டு பணம் கொடுக்குறன்னு மட்டும் நினைச்சுக்காத. காயத்ரி எங்க வீட்டு பொண்ணு, அவ வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த பணம் தரேன். குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரி நடிக்கிறியே, பெரிய பந்தாக்காரையா நீ? ஏய் போட. இதோ பாரு, பணம் கொடுக்கலன்னா கடை இன்னொருத்தனுக்கு போயிடும். நீ என்ன பண்றனா, முதல்ல கடை ஓனரை பார்த்து போய் பேசு. பணம் கொடுக்குற வரைக்கும் கடையை ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லு. இது மட்டும் நீ செஞ்சா போதும். நான் எதுக்கே போய் பேசணும்? இல்லைன்னா உனக்கும் கவிதாக்கு ரிலேஷன்ஷிப் நான் சரசு கிட்ட போய் சொல்றேன். ஓகேவா? சரி விடு. நீ என் சகல, உனக்காக பேசாம வேற யாருக்காக பேச போறேன்? இப்பயே போய் பேசுறேன். அப்படியே சட்டுன்னு பிளேட்டை மாத்திட்டானே. ஐ லைக் இட். கவிதா பேரை வச்சு இவன் கண்ணில் விரல விட்டு ஆட்டணும்டா. அப்போ ஒரு கடைக்கு 3 பேஸ் லைன் கொடுக்க 2 லட்சம் செலவாகும்னு சொல்றீங்க? ஆமா சார், பிசினஸ் ஏரியா வச்ச செலவாகாத பின்ன 5 கடை கணக்கு பண்ணுங்க. அதுபடி என்கிட்ட கணக்கு பண்ணி கொடுங்க, நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். அப்புறம் நான் வரட்டுமா சார்? ரொம்ப நல்லது. என்னாச்சுங்க? என்னோட பைக் சாவி உள்ள வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். போய் எடுத்துங்க போங்க. சார் வணக்கம் சார். வலசு ரவிங்கிறது நான் தான். நீங்க யாரு? என் பேர் சுப்பு சார். பாஸ்கரோட சகல. பாஸ்கரா? யாரு? இந்த கடைக்கு அட்வான்ஸ் எல்லாம் சாவி உள்ளதா இருக்கு சார். வா மூர்த்தி. சார். என்ன இங்க? சும்மாதான் சார். அப்ப நான் வரேன் சார். ஏன் சார், அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்ல சார், ஈபில வேலை செய்யறவரு. டெவலப்பிங் ஏரியாவில் ஒரு 4-5 கடை கட்டியிருக்கேன். எல்லா இடத்துலையும் கரண்ட் ப்ராப்ளம். 3 பேஸ் கரண்ட் போட எவ்வளவு செலவாகுன்னு அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தேன். ஓ சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த ஆள் கொஞ்சம் தண்ணி பார்ட்டி, நியாயமானவன் கிடையாது. பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் பண்ணாலும் ஆயிடுவான். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்படியா? அவன் உங்களுக்கு தெரியுமா சார்? சார், நானும் இபி ஆஃபீஸில் ஏஇயா தான் இருந்தேன். என் கூட வேலை செஞ்சவன் தான் அந்த ஆளு. நிறைய புகார் இருக்கு அவன் மேலே. அதான் என்னை பார்த்ததும் ஓடுறான். ஓ, நீங்க இபி ஆபீஸரா? ரொம்ப நல்லதா போச்சுங்க சார். இந்த ஏரியாவில் 4-5 கடை கட்டியிருக்கேன். எப்பவுமே இபி பிரச்சனை தான் சார். அநியாயமா காசு பிடிக்கிறாங்க, யாரையும் பகச்சிக்கவும் முடியல. சார், 3 ஃபேஸ் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா தான் ஆகும். இதுதான் நியாயமான விலை. 1 லட்சம் தான் செலவாகுமா? அவன் என்கிட்ட 2 லட்சம் செலவாகும்னு சொன்னான் சார். நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து சொன்னீங்க சார். இல்லைன்னா 2 லட்சம் கொடுத்து நான் ஏமாந்துருப்பேன் சார். சார், எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க சார். 3 பேஸ் கரண்ட்டை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்போ இபி ஆஃபீஸ்ல இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டேன். விஆர்எஸ் வாங்கிட்டா என்னங்க சார், உங்களுக்கு தெரியாத ஆளுங்களா? எல்லாருமே உங்க கூட வேலை பார்த்தவங்க தானே சார். கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார். சரி, அதை பத்தி அப்புறம் பேசலாம் சார். இப்போ நான் வந்தது பாஸ்கர் உங்கள்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார்ல,
அந்த பணத்துக்கு ஏன்ட்ட தான் கேட்டிருந்தாரு. விஆர்எஸ் பணம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த படம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது வரைக்கும் இந்த கடையை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமா சார்? கடையை விடுங்க, அட்வான்ஸ் ஒரு பெரிய விஷயமா? கடை உங்க சகலைக்கு என்ன வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கரண்ட் மேட்டரை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க. நீங்க என்ன கமிஷன் எதிர்பார்க்குறீங்களோ அது நியாயமான முறையில் கொடுத்துருங்க சார். ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். கமிஷன்லாம் நான் வாங்குறதில்ல. நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன். உங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. என் வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க சார். ரொம்ப நன்றி சார். வாங்க. பதிலுக்கு உங்க எல்லா கடைக்கும் கிளியரா கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு சார். ரொம்ப சந்தோஷம். அந்த கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. ரொம்ப நன்றி சார். ஓகே சார், நான் இப்பயே வேலையை ஆரம்பிச்சிடுறேன். நீங்க எனக்காக ஒரே ஒரு வேலை செய்யுங்க. சொல்லுங்க. சகலைக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். கண்டிப்பா நான் செஞ்சிடறேன். கவலைப்படாம போங்க சார். சரி வரேங்க. போயிட்டு வாங்க. என்னப்பா, காப்பி டீ ஏதாவது வேணுமா? உண்மை வேணும். நேத்து நீ என்கிட்ட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன. ஆனா கோயிலுக்கு போகாம அதுக்கு பதிலா அந்த ராஜாவை பார்க்க ஜெயிலுக்கு போயிருக்க. உனக்கு எப்படி தெரியும்? நீ நம்ம தெருமுனையில தானே ஆட்டோ எடுத்த. அந்த ஆட்டோக்காரன் எனக்கு தெரிஞ்சவன் தான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். பெத்த புள்ளகிட்டே பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னமா வந்தது? நான் பொய் சொல்லணும்னு நினைக்கலப்பா. போலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஆட்டோல ஏறும்போது கூட கோயிலுக்கு போகணும்னு தான் நினைச்சேன். ஆட்டோக்காரரு எங்க போகணும்னு கேட்டோன்னே என் மனசு மாறிடுச்சுப்பா. பாவம் மாப்பிளப்பா. அவரை ஒரு தடவையாவது நீ ஜெயில போய் பாத்தியாடா? இல்ல. அந்த லட்சணத்துல நீ இருக்க. ஏண்டா, திவ்யா உன் தங்கச்சி தானே? அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு 3 அண்ணனுங்க இருக்கீங்க. ஒருத்தர் கூட அப்படி நினைக்கலையே. அந்த சுப்பு கூட ராஜாவை போய் பார்க்கல. மாப்பிள்ளை இங்க இருந்தப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடி வந்து நின்னாரு இல்ல. ஆனா இப்ப அவரு ஜெயில இருக்காரு. யாருக்கும் அவரை போய் பார்க்கணும்னு மனசு வரல இல்ல. எப்படிமா வரும்? ஏதோ சின்ன தப்பு செஞ்சிருந்தா போய் பார்க்கலாம். இல்ல செய்யாத குத்தத்துக்கு மாட்டி இருந்தா அவனை போய் காப்பாத்தலாம். அவன் தான் வாயை திறந்து நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டானே. இனிமேல் அவனை போய் பார்த்து என்ன பிரயோஜனம்? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னால அப்படி நினைக்க முடியலப்பா. அதான் நம்ம வீட்டு மாப்பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தேன். அம்மா, இனிமேல் உன் வாயால அவனை நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லாத. ஏன்னா அந்த தகுதி அவன் எப்பயோ இழந்துட்டான். இல்லடா, ராஜா அந்த கொலையை செய்யல. என்ன உளற? கண்டதையும் பேசி குட்டையை குழப்பாத. அப்புறம் போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். நான் உண்மையை தாண்டா சொல்றேன். உனக்கு என்ன தெரியும்? அவன் கொலை செய்யலன்றதை நீ பாத்தியா? அவனே குத்தத்தை ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்கான். டேய், 4 பிள்ளைங்களை பெத்தவடானா? யார் உண்மை சொல்றாங்க, யார் பொய் சொல்றாங்கன்னு அவங்க பேசுறத வச்சு எனக்கு நல்லா தெரியும்டா. இத பாருமா, இந்த குருட்டாம்போக்குல ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு தெரியாது. அப்புறம் கோர்ட்டு கேஸ் போலீஸ்னு எதுக்கு இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் உள்ள போய் போன் பேசிட்டு வந்துடுறேன். மாதவா, நீதான் அடிக்கடி என்னமோ மர்மமா பண்ணிட்டு இருக்க. நீ ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிற. எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கே. ஐயோ கடவுளே, எனக்கு எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணுதான். எந்த பிள்ளையையும் தண்டிச்சிடாதப்பா.
எதுக்குடா சும்மா சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? மாதவா, உங்க அம்மா கிட்ட பேசுனியா இல்லையா? ராஜாவை போய் பார்த்தேன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவங்க சந்தேகம் உன் பக்கம் திரும்பி இருக்கு. அப்படிலாம் தெரியல. அப்போ நான் வந்து திருப்பி விடுறேன். டேய் வேணாம். நான் உண்மையை சொல்லிட்டேன், நீ உள்ள போக வேண்டி வரும். அதனால உடனடியா ஒரு 10 லட்சம் ரெடி பண்ண. டேய் ராஸ்கல், அன்னைக்கு என்னமோ 5 லட்சம் தான் குறையுதுன்னு சொன்ன. அன்னைக்கு உங்க அம்மா ராஜாவை பார்க்க போகலையே. டேய் இத பாரு, என்னால அவ்வளவு பணம் எல்லாம் தர முடியாது. மாதவா, நான் தான் ஆபீஸ்க்கு வரும்போது உன் டேபிள் மேல பார்த்தனே, பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் போட்டு செக் லீஃப்ல உன் பொண்டாட்டி சைன் பண்ணி வச்சிருந்தாங்களே, அதுல ஏதாவது எடுத்து கொடு. டேய் அதெல்லாம் ஒர்க்க சம்பளம் பணம், பிசினஸ் பண்ணடா. உன் விஷயம் வெளியே தெரிஞ்சா சம்பளமும் இல்ல, உனக்கு பிசினஸும் இல்ல. யோசிச்சுக்க மாதவா, உனக்கு 24 மணி நேரம் டைம். டேய் டேய் சிட். ஹலோ, பாஸ்கர் சாரா? கடை ஓனர் பேசுறேங்க. கடை ஓனர் பேசுறியா? பெரிய அமெரிக்க ஜனாதிபதி போஸ்ட் பேர சொல்லியா? 5 லட்சம் ரூபாய் டெபாசிட்டுக்கு வெறும் 1000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு 1 வாரமா தேவடான்னு காத்துட்டு இருக்கனே, அந்த கடை ஓனர் இழிச்சி வாயன் பேசுறேன். ஐயோ முதலாளி, நீங்களா? நீங்க தெய்வமாச்சே. அது ஒருத்தன் பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தான், அவன் நினைச்சு உனக்கு கடையை கொடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். உன் பொண்டாட்டி வேற திமிரா பேசினான். வேற ஒருத்தனுக்கு கடையை முடிக்கணும் தான் நினைச்சேன். திடீர்னு உன் சகல சுப்பு வந்தாரு. பார்க்க மனுஷன் ரொம்ப நல்லவரா இருந்தாரு. கடைக்கு கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் ப்ராப்ளமா இருந்தது. அதை எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நல்ல மனுஷனுக்காக அந்த கடையை கொஞ்ச நாளைக்கு விட்டு வைக்கிறேன். அப்படியா? அவருக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். ஆனா உனக்கு 1 வாரம் தான் டைம். சட்டு புட்டுன்னு பணத்தை கொடுக்க ஏற்பாடு பண்ணு. சரி. அந்த சுப்பு சொல்லி கடையை நம்ம கொடுக்க போறானா? வெளியில தெரிஞ்ச அவன் மவுஸ் இன்னும் ஏறிடுமே. ஏதாவது பண்ணணுமே. இப்போ குடும்பத்துல ஏதாவது குழப்பம் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? காயத்ரி, என்னங்க தொடாதீங்க, பூஜை பண்ணணும். நீ பூஜை பண்ண, அந்த சுப்புக்கு நான் அர்ச்சனை பண்றேன். ஏன், என்னாச்சு? நம்ம நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம கடைக்காக ஒரு முதலாளி கிட்ட பேசிட்டு வந்தோம்ல, அந்த கடை வேணும்னு அவன் போய் பேசிட்டு வந்திருக்கான். அந்த முதலாளி எனக்கு கால் பண்ணா, கடையை அவனுக்கு கொடுக்க போறானா. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்னங்க, இங்க பாத்தீங்களா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல என்ன விலை, பருப்பு விலை எவ்வளவு கம்மியா இருக்குன்னு? இந்த மாதிரி ஒரு 4 டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சா விலையெல்லாம் சீக்கிரம் குறைஞ்சிடும். ஆமா மாமா, அதுல ஒரு கடை உங்க கடையா இருக்கணும்னு தானே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னையா சொல்ற? யோ சகல, உனக்கு ஏன் இந்த பொறாம வைத்திருச்சல் பொல்லாப்புலாம்? புருஷன் முன்னாடி பிளான் பண்ணி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா அதுக்கான பினான்ஸ் தான் முடக்கன. இப்ப கடையே மடக்க பாக்குறியே, நீ நல்லா இருப்பியா? உருவிடுவியா? என்ன பாஸ்கர், ஏன் இப்படிலாம் பேசுற? யோ சகல, எங்க வாழ்க்கையில ஏன் அனாவசியமா குறுக்கிடுற? நான் எனக்குன்னு பார்த்துச்ச கடையே நீ உனக்கு வேணும்னு கேட்டிருக்கியாமே, இதெல்லாம் நியாயமாவா இருக்கு? என்னப்பா சொல்ற? நீ சொல்லிதானே அவர்கிட்ட போய் பேசுன? காயத்ரி, நான் எனக்குன்னு கேட்க சொன்ன காயத்ரி, அதனால போய் அவருக்கு வேணும்னு கேட்டிருக்கான். அதான் உடம்பு பூரா விஷமா இருக்கே, இவர் போய் எப்படிங்க நமக்காக பேசுவாரு? ஏங்க, என்னங்க நடந்தது? எதுக்கு போய் உங்க 2 பேரும் உங்களை திட்டிட்டு இருக்காங்க? இரு சார். ஏன் பாஸ்கர், நீ சொல்லிதான் நான் போய் பேசினேன். யோ, அந்த ஓனர் எனக்கு கால் பண்ணாயா, கடையை உனக்கு கொடுக்க போறானாமே. ஐயோ பாஸ்கர், நான் எனக்காக பேசல, உனக்காக தான் போய் பேசினேன். ஏங்க, நீங்க எங்க கடையா கேட்டீங்க? நான் எனக்காக கேட்கல சார், பாஸ்கருக்காக கேட்டேன். சரி கேட்டீங்க, அதையே என்கிட்ட சொல்லல. அது என்ன பெரிய தப்பா? தப்பு தாங்க. நீங்க இப்ப எதுக்கு இவங்க விஷயத்தை தலையிட்டீங்க? உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராது. நானா தலையிடல சார், பாஸ்கர் தான் என்கிட்ட வந்து அந்த கடை எப்படியா பேசி முடிச்சு கொடுக்கன்னு சொன்னா. அப்படி